ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, திருப்பதிக்கு நாங்கள் போன வீடியோ வாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எதுவும் சொல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு நீங்கள் அமைதியாக எங்கள் கூட இந்த பயணத்தை தொடரலாம். ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை, உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடுங்கள்லாம் இப்படி இல்லவே இல்லை. அப்போது எந்த ஒரு வீடியோ பதிவும் நம்ம போடலை, அதனால் தெரியல. இப்போது இந்த வீடியோவில் இந்த சாலைகளை நாம் பதிவு பண்ணுறோம். இன்னும் சொல்ல முடியும், ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்போ இருந்த ரோடுக்கும் அப்போது இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்கிற ரோடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்றத நம்ம இன்னும் கண்கூட பார்க்கலாம். இதுதான் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ஸ்மார்ட் சிட்டி அந்த திட்டத்தில் எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ணி புது கட்டிடங்களாக கட்டினுக்கிறாங்க. கட்டிட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இதனுடைய உண்மையான அந்த முழு ரூபம் இன்னும் தெரியலை. பார்ப்போம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை நீங்கள்லாம் பார்க்கும்போது அப்போது இதை விட பிரம்மாண்டமாக கூட இருக்கலாம். நாமளும் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு நினைவு சின்னமாக உங்கள் எல்லாரும் கூடயும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். திருப்பதி வந்துட்டோம். திருப்பதி வந்த நேரம் பார்த்திங்கனாக்கா 11:30 ஆகிடுச்சு. லாஸ்ட்டு வண்டி மலை மேலே போகிற வண்டிகள்லாம் நிப்பாட்டிட்டு வாங்க, நீங்கள் உடனடியாக பஸ்ஸை பிடிச்சிருங்கன்னு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்த உடனே பஸ்ஸுக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே மலை மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். போனோம். போய் பார்த்து சாமி பார்க்க முடியுமா, நைட்டுக்குள்ளேயே நின்றுட முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா நைட்டில் நின்னோம்னாக்கா காலைல விடியறதுக்குள்ளே பார்த்துடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணோம். வாங்க மேலே போவோம். மட்டும் மேலே ஏறலை. எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள்
நீங்கள் எல்லாருமே நம்ம திருப்பதி மலை மேலே ஏறுறோம். வாங்க மேலே போய் திருப்பதி ஏழுமலையான பார்க்கலாம். அடிவாரம் வந்தாச்சு. இப்போ ஒரு செக் பாயிண்ட்டு பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏற அனுமதிப்பாங்க. திருப்பதி மலையில் எப்பயுமே என்னை பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, அந்த நிர்வாகம். அது வந்து பக்காவாக இன்ன வரைக்கும் அதை தெளிவாக கொண்டுட்டு போயிருக்காங்க. இதை நம்ம தமிழ்நாட்டு கோயில் நிர்வாகம் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையாக எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகிறது அவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா வர மக்கள் எங்கேயும் நிற்கக்கூடாது, அது கரெக்டாக சேஃப்டியாக கொண்டு போய் சேஃப்டியாக வரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுறாங்க. அது எந்த மொழி எந்த மாநிலம் எதுவுமே பார்க்காம பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நல்லா கிரேட் தான், நல்லா பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒன்று தோணுது, நம்ம திருச்செந்தூர் கோயிலும் இப்போ திருப்பதி மாதிரி நல்ல டெவலப்மெண்ட்டாக அந்த பட்டியெல்லாம் கட்டி மக்களை கரெக்டாக கொண்டு போகணுன்றாங்க. அவங்க எடுக்கிற எல்லா முடிவும் ஓகே, ஆனால் அதை கரெக்டாக அவங்கள மாதிரி நம்மளும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் இது திருப்பதி மாதிரி திருச்செந்தூர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேவரட் டூரிசம் அண்டு டிவோஷனல் ஒரு பக்தி தலமாகவும் அமையும்.
forest floor opens a world through an ancient door. The silence alive, yet brimming with sound. In the arms of solitude I am found. Oh, whispering pines, sing me your tune. Caught in the rhythm, the stars and the moon. Teach me the language of rustling leaves, stories that linger on the breath of the breeze. நல்லா இருந்துச்சா? இந்த மலையேற்றம் உங்களுக்கு ஒரு லைட் மியூசிக்கோட அந்த நைட் எஃபெக்டோட ஏறுறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் எடிட் பண்ணும்போது நான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த மியூசிக், அந்த நைட்டு ட்ராவல் அப்படின்றது கொஞ்சம் நேரமாவது உங்களை அதை ரசிக்க வைக்கணுன்றதுக்காக தான். உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. நாங்கள் இப்படி தான் நிதானமாக, சந்தோஷமாக, அமைதியாக இந்த மலை ஏற்றத்தை ஏறணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஈரம் தெரியுது பார்த்திங்களா, இது எல்லாமே ஒரு சின்னதாக குளிர் காற்று வர ஆரம்பிக்குது. மழை வந்துச்சு. இதுக்கு மேலே மழையாக தான் இருக்கும். அங்கே மலை மேலே ஏறி நாங்கள் போய் க்யூவில் நின்று சாமி பார்த்துட்டு வர வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் அங்கே தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்தோமே சரியான மழை. எல்லாருமே நனைஞ்சிட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி ஒரு குளிர், அந்த மாதிரி ஒரு மலையை பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா கொஞ்சம் நாங்களே பயந்துட்டோம். போயிட்டு நல்லபடியாக எல்லோரும் கரெக்டாக இறங்கிடணும் அப்படின்னு, சேஃப்டியாக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னுட்டு. இப்போ நைட்டு நம்ம பஸ்ஸில் போய்ட்டுருக்கோம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா முன்னாடி சுத்தமாக ரோடே தெரியல. அந்த வைஃபரை போடுங்கன்னாலும் அந்த டிரைவர் இருந்துட்டு உங்களுக்கு இது பயமாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் இது பழக்கப்பட்ட ரோடு, இதெல்லாம் அப்படியே நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் இருக்குது, இந்த ரோடோட லைட்டிங்கை வச்சு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா மேலே போய் ஃபுல்லாக மழை தான். எப்போ பார்த்தாலும் மழை தான். அன்னைக்கு நைட்டு ஆரம்பித்த மழை மறுநாள் சாமி கும்பிட்டு வெளியே வந்து நைட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 11:30க்கெலாம் எங்களை திறந்து விட்டுட்டாங்க. ஏன்னா ஃபுல் கூட்டம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு நாங்கள் ஒரு 12 மணிக்கெலாம் வந்துட்டோம். அங்கேருந்து வரும்போது ஃபுல்லாக நனைஞ்சிட்டே தான் வந்தோம். அதனால் எங்கேயுமே ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. இதனாலே இதை வீடியோ எடுத்து போடலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்தாலும் இதை எடிட் பண்ணாமே வச்சுட்டு இருந்தேன். சும்மா சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸு, ஷார்ட்ஸு அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு இந்த மலை ஏறின அந்த ஃபீல், இப்போ நம்ம கோயிலுக்கு எல்லாம் போயிருப்போம், அதை நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த கிளைமேட்டு அது ரொம்ப ரொம்ப அது சில்னஸாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அது நாங்கள் அங்கே அனுபவித்தோம். கொஞ்சம் மழையில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி கிளைமேட் வாஸ் அமேசிங். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சில்னஸ் தான் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இப்போ
தீபாவளிக்கு நாங்களாம் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், ஊட்டி போகலாம் அப்படின்ட்டு. இல்லை ஏற்கனவே நம்ம திருப்பதி போயிருக்கோம், போன வருஷம் போக முடியல, அதனால் இந்த வருஷம் திருப்பதி போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நாங்கள் மாற்றினோம். அது வந்து டபுள் தமாக்காவாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ வந்து திருப்பதி ப்ளஸ் ஊட்டின்னு கூட சொல்ல முடியாது, குடும்ப நாள் மாதிரி செம்ம கோல்டு. அவ்வளோதான். இது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பின்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னாக்கா, நம்ம ரிட்டன் திரும்பி மேக்ஸிமம் இப்போ நம்ம மேலே திருப்பதி மேலே போகிற வீடியோவோட இந்த ட்ராவல் வீடியோ நின்றுடும். பின்னாடி நம்ம அதுக்கப்புறம் செல்லில் சார்ஜில் நாங்கள் போயிட்டு அங்கே நைட்டு ஒரு 11:30க்கெலாம் போய் ஃபியூல் நின்றுட்டோம். அங்கேருந்து நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு வந்து பார்த்தோம்னாக்கா அது போகிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த உடனே செக்கிங் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு வந்துட்டோம். பஸ்ஸுக்கு நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். இது திருப்பதி திருமலா மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு செக்கிங் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் வந்துட்டு அங்கே எங்கேயும் சார்ஜ் போட இடம் இல்லை, மலையே தான் ஃபுல்லாக, எங்கேயுமே மலை தான். இப்போவே நாங்கள் ட்ரெயினில் வரும்போதே மலையாக தான் இருக்கும். இதில் வரும்போது பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கிளைமேட்டு, செம்ம கிளைமேட்டு. இது நம்ம என்ன சொல்கிறது, ஊட்டி ட்ரெயினில் போனோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூரா பச்சை பசேன்னு. நான் இதுக்கு மேலே உங்களை பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இதை ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ஃபுல்லாக பாருங்கள், நான் டிஸ்டர்ப் பண்ணல. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து ஒரு சின்ன குட்டி கிளிப்பு தான். இதுலேயும் பாருங்கள் நிறைய மழை பெய்யும். லெட்ஸ் ஸ்டார்ட் என்ஜாய் த ஜேர்னி. தேங்க்யூ.